பொதுவாக படம்னாலே என்ன நினைப்போம்? அது ஒரு பொழுதுபோக்குன்னு தான் நினைப்போம். ஆனால் அந்த பொழுதுபோக்குக்கு பின்னாடியும் எத்தனை பேரோட உழைப்பு இருக்குதுன்னு நான் 7ஆம் அறிவு ஷூட்டிங் போகும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் நான் கூட யோகா செய்கிற மாதிரி 2 சீனில் நடிச்சிருக்கிறேன். அங்கே போயிருந்த போது சூர்யா சாரோட உழைப்பை பார்த்து நானே அசந்து போயிட்டேன். அதில் 6 பேக்ஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்க, சூப்பராக இருக்கும். அதுக்காக 1 வருஷம் பயிற்சி எடுத்தாங்க. தங்கச்சி, சூர்யாவோட வெற்றிக்கு காரணம் அவங்க அப்பா தான். சூர்யா சின்ன வயசுல இருக்கிறப்போ அவருக்கு டான்ஸையும் ஃபைட்டையும் கற்றுக் கொடுத்தது அவங்க அப்பா தான். இல்லாதவரோட நெருங்கி பழகு, இருக்கிறவோட விலகி பழகுன்னு நல்ல பண்பை சொல்லி கொடுத்தது அவங்க அப்பா தான் தங்கச்சி. எத்தனையோ பேரும் தான் டான்ஸ் கற்றுக்குறாங்க, சண்டை கற்றுக்குறாங்க, ஆனால் எல்லாருமே உயர்ந்துட்டாங்களா? ஐஃபோன், ஐபேடை கண்டுபிடிச்சவர் ஸ்டீவ் ஜாப்ஸுங்கிறவர். அவர் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஹரிகிருஷ்ணர் கோவிலில் பஜனை பாடி பஜனையின் போது கொடுக்கப்படும் உணவை சாப்பிட்டு வாழ்ந்தவர். இன்னைக்கு அவரோட அயராத உழைப்புனால இன்னைக்கு உலகத்தையே கைக்குள்ளே வச்சிருக்கிறாரு. செல்ஃபோனில் உலகத்திலேயே முதன்முறையாக செல்ஃபோனில் இன்டர்நெட் வசதியை செஞ்சதும், மல்டி டச் ஸ்க்ரீனை கண்டுபிடிச்சதும், கையடக்க கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சதும் அவர் தான். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? அவர்கிட்ட படிப்பும் இல்லை, பணமும் இல்லை, ஆனால் அவர்கிட்ட கடுமையான உழைப்பு, விட முயற்சியும் இருந்ததுங்க. எங்கள் மாமா வீட்டு பக்கத்தில் ஒரு தாத்தா இருந்தார். அவருக்கு இப்போ 85 வயசாகுது. பிறக்கும் போதே கண் பார்வை இல்லை, ஆனால் உழைக்கிறதுக்கு தயங்கியதே இல்லை. பிறர் உழைப்பில் வாழ்றத கேவலமாக நினைப்பாரு. அவர் வெறும் தேங்காய் பறிக்கிற வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பாரு. ஒரு நாளைக்கு வெறும் 25 பைசால ஆரம்பிச்ச அவர் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 250 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அதுக்கு அவரோட அயராத உழைப்பு தாங்க காரணம். அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், உழைப்புக்கு வயசு ஒரு தடை இல்லை, படிப்பும் ஒரு உழைப்பு தான், அதனால் நல்லா படிக்கணும்னு சொல்லுவார். அதனால தாங்க மேடம் நான் நல்லா படித்து நல்ல ரேங்க் வாங்கிட்டு இருக்கிறேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில் நடந்த யோகாவில் நேஷ்னல் லெவல் 3rd ப்ரைஸ் வாங்கி இருக்கிறேன். இது வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட பரிசுகளை வாங்கி இருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னோட அயராத உழைப்பு தாங்க காரணம். உழைக்காதவன் உண்ண உரிமை இல்லாதவன் ஒரு சீன பழமொழியே இருக்குது. கடினமான உழைப்புக்கு பேர் போன நாடு எதுங்க? ஜப்பான் தான். ஆனால் அங்கே ஸ்டிச்சிங் மிஷின் தயாரித்து கொடுக்குற ஒரு கம்பெனி மேனேஜரு எங்கள் கம்பெனிக்கு ஒரு நாள் வந்திருந்தாங்க. அப்போ ஒரு தொழிலாளியை பார்த்து கேட்டாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை பீஸ் தைப்பேன்னு கேட்டாங்க. அந்த தொழிலாளி சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு 5000 பீஸ் தைப்பாங்கன்னு சொன்னான். அந்த மேனேஜருக்கு பிரமிச்சு போயிட்டாரு. ஏன்னா அந்த மெஷினோட கெப்பாசிட்டியே வெறும் 2000 பீஸ் தான். ஆனால் ஒரு நாளைக்கு 5000 பீஸ் தைக்கிறீங்கன்னா அதுக்கு உங்களோட கடுமையான உழைப்பு தான் காரணம்னு சொன்னார். அதனால தாங்க சொல்கிறேன், கடினமான உழைப்புக்கு பேர் போன ஊர் திருப்பூர் தானே. வெறும் வருஷத்துக்கு 5000 கோடி ரூபாய் இந்தியாவுக்கு அந்நிய செலவணியை ஈட்டு தரக்கூடிய ஒரு மாவட்டமாக திருப்பூர் இருக்குன்னா அதுக்கு திருப்பூர் மக்களோட உழைப்பு தாங்க காரணம். திருப்பூருக்கு வந்தவ திருடனா இருந்தாலும் திருந்தி உழைப்பாங்க. ஹிலாரிங்கிறவர் தான் எவரெஸ்ட் சிகரத்தை முதல்ல தொட்டவர்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் முதல் டைம் ஏறும்போது தோல்வி அடைஞ்சிட்டாரு. அப்போ கீழே வந்து அந்த மலையை பார்த்து சொன்னார், ஓ மலையே, இனிமேல் உன்னால் உயர முடியாது, ஆனால் நான் மனுஷன், என்னோட கடுமையான உழைப்பினால நிச்சயம் வெல்வேன்னு சொன்னார். உழைக்கிறதுக்கு உறுதி கொண்டவன் எதிலும் வெற்றி பெறுகிறான். ஒரு நாள் நபிகள் நாயகம் அவரோட தோழர்களோட பேசிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு சாதாரணமான மனுஷன் அவர் வணங்கி நின்றாரு. அப்போ நபிகள் அவரோட கைகளை எடுத்து கண்ணில் பற்றி கொண்டாரு. அப்போ அவர் போனதுக்கப்புறம் அவரோட தோழர்கள் கேட்டாங்க, அவர் ஒரு சாதாரண மனுஷன்தான், அவர் கைகளை ஏன் பற்றி கொண்டீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு நபிகள் சொன்னாரு, அவர் வெறும் சாதாரண மனுஷன்தான், ஆனால் அவர் ஒரு உழைப்பாளி, உழைச்சு அவரோட கைகள் காய்பேறியுள்ளன, உழைப்பின் சின்னமான அந்த கைகளுக்கு நான் மிகவும் மதிப்பு கொடுக்கிறேன்னு சொன்னாரு.
5 அறிவு படைத்த மிருகங்கள் கூட உழைச்சு தனக்கு தானே உணவை தேடிக்கொள்ளும் போது 6 அறிவு படைச்ச நாம ஏன் உழைச்சு வாழ்க்கையை உயர்த்த கூடாது? இடைவிடாத உழைப்பை உன் இதயத்தில் குடியேற்றினால் முள்ளின் முனையிலும் முல்லைப்பூ பொறிக்கலாம், காணல் நீரிலும் மின்சாரம் எடுக்கலாம், ஆள்காட்டு விரலால் பூமியின் உருண்டையை புரட்டி பார்க்கலாம். நன்றி.